ஸோ லவ் ஏஞ்சல் உங்களோட காதலுக்கு என்ன மாதிரியான ஆன்சர் குடுக்குறாரு? என்ன மாரி பதில் குடுக்குறாரு? அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். லவ் ஏஞ்சல் என்ன சொல்றாரு உங்க காதலுக்கு அப்படின்னா, நீங்க உண்மையாவே பியூரா காதலிக்கக்கூடிய ஒரு இதயம் கொண்ட நபர்களா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க நெறைய ரெட் ஃபிளாக் பார்த்துருப்பீங்க. அப்படின்னா, நெறைய பேர் உங்கள இக்னோர் பண்ணியிருக்கலாம். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம். ஆனா, அந்த விஷயத்தலாம் நீங்க இக்னோர் பண்ணிட்டு போக்கூடாது அப்டின்றாரு. அதுலேருந்து ஏதாவது ஒரு லெசன் அவர் கத்துக் குடுக்க நினைக்கிறாரு அப்டின்னா, அது என்ன கத்துக் குடுக்க நினைக்கிறாரு அப்டின்றத நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்டின்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாம, இப்போதைக்கு லவ் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு ஒரு காதல் குடுத்துருக்கலாம். ஆனா, அந்த காதல் வந்து இப்போ நிறைய தடைகள், ஃபேமிலி இஷ்யூ, தேர்ட் பார்ட்டி இஷ்யூ அப்டின்னு சொல்லி ஏதோ சில தடைகள் நிக்கிற மாதிரி நான் அங்க பார்க்குறேன். அதனால உங்கள தனிப்பட்ட ரீதியா நீங்க காயப்படுத்திக் கொள்ளாதீங்க. முதல்ல நீங்க உங்கள ஹீல் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க உங்கள ஹீல் பண்ணிட்டீங்க அப்டின்னாலே, உங்களோட நபர்கள வந்து உங்களோட சைட்ல ஈர்க்கலாம். ஆனா, இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு நீங்க உங்கள எப்படி ஹீல் பண்ணணும் அப்டின்றது தான் பார்க்கணுமே தவிர்த்து, உங்கள நபர பத்தி யோசிக்கிறத நீங்க நிறுத்திடுங்க. நீங்க ஹீல் ஆனீங்க அப்டின்னாலே, உங்க நபர்கள் வந்து உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி நியூ லவ்க்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இந்த இடத்துல புதிய காதல் உங்களுக்கு கிடைக்கலாம். அல்லது உங்க நபர்களே உங்ககிட்ட வந்து சேரலாம். அதுக்கு முதல்ல நீங்க எனர்ஜிய கிளென்சிங் பண்ணிட்டு, நீங்க முதல்ல ஓகேயா இருந்தீங்க அப்டின்னாலே போதும். ஏன்னா லவ் ஏஞ்சல் என்ன சொல்ல வராரு அப்டின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க பட்ட காயங்கள், வருத்தங்கள் அது எல்லாமே உங்க மனசுக்குள்ள இன்னும் இருக்கு. இது மூவ் ஆன் ஆகி வெளிய போகவும் விடுதில்ல. உங்களுக்கான லைஃப்ப வந்து தேர்ந்தெடுக்கவும் முடியதில்ல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கு அப்டின்றாரு. ஓகே. இந்த தடைகள வச்சுட்டு நீங்க காத்துட்ருக்கீங்க அப்டின்னா, வலிகள் மட்டும் தான் மிஞ்சக்கூடியதா இருக்கும். அதனால லவ் ஏஞ்சல் என்ன சொல்றாரு அப்டின்னா, தயவு செஞ்சு நீ முதல்ல உன்ன வந்து ஓகே படுத்திக்கோ. உன்னோட எனர்ஜிய நீ கிளென்சிங் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு புதிய காதல் இல்ல, உன் நபரையே உன்கிட்ட கொண்டாந்து சேர்க்கிறதுக்கான முயற்சிகள்ல நான் ஈடுபடுறேன். அந்த மாதிரி விஷயத்த உனக்கு தர்றேன். அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இங்க வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக சொல்லியிருக்காங்க.